நேற்று மழை வந்திருக்க கூடாதுல்ல தம்பி? சாதாரணமாக சைக்கிள் கொஞ்ச நேரம் ஓட்டினாவே மனசும் உடம்பும் சோர்வாயிடும். உடம்பு நெருப்பாக குதிக்குது. இருந்தாலும் லட்சியத்தில் ஜெயிக்கணுமேனு உன் நண்பன் சைக்கிள் ஓட்டுறதை பார்க்க பாவமாக இருக்கியா? இப்போ தான் 2 நாளே முடிஞ்சிருக்கு. இன்னும் 3 நாள் இருக்கு. வேட்டையன் எப்படியா ஓட்டிடுவானா? என்னையா அமைதியா இருக்கீங்க? உறுதியான மனசும் ஜெயிக்கணுங்கிற எண்ணமும் உன் நண்பனுக்கு இருந்தா கண்டிப்பா வேட்டையன் ஜெயிச்சிருவான். இல்லைன்னா கஷ்டம்தான். ஐயா கேட்குறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இந்த கருணையின் அடிப்படையில் நீங்க ஏதாச்சும் கொஞ்சம் பண்ணக்கூடாதா? இன்னொரு தடவை இப்படிலாம் கேட்டா ஓட்டிய ரத்து பண்ணிட்டு போயிட்டே இருப்பான். அம்மா ஐயோ ஐயா ஐயா மன்னிச்சிருங்க, அப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்கய்யா. ஏய், இத நீயா கேக்குறியா இல்ல உன்னை கேட்க சொன்னானா? ஐயோ சத்தியமா சொல்றேன்யா, நான் தான் கேட்டேன். அவனுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன கொண்டே பிடிவேன். இத பாரு, உடம்பு முடியாமையும் ஜெயிக்கணும்னு போராடுறானே உன் நண்பன். உனக்கு மனசு இருந்தா அவனை இங்கிருந்து ஊக்குவி. தப்பு தாங்கய்யா, மன்னிச்சிருங்க. ஐயா மீனாட்சி வந்திருக்கியா? பாரு ஐயா, உன் நண்பன் சைக்கிள்ல ஏறி 1 மணி நேரம் ஆச்சு. கணக்குப்படி அவனுக்கு 5 நிமிஷம் ரெஸ்ட் இருக்குது. வேணும்னா அவன் 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்க சொல்லு. ரொம்ப நன்றிங்கய்யா. வேட்டையா ஐயா அவனை 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு. சரிண்ணே. ஏ தம்பி, 5 4 3 2 1 சைக்கிள் விட்டு இறங்கி ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்துக்கியா. உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. நிஜமாவே உடம்பு சரியில்லையா? இல்லை காய்ச்சல்லையும் இப்படி சைக்கிள் ஓட்டுறானே பாவம்னு ஊரெல்லாம் உன்னை பார்த்து உச்சி கொட்டணுங்கிறதுக்காக இப்படி ஆக்ட் பண்றியா? இங்க பாரு, நீ இப்படி வெயில சைக்கிள் ஓட்டி கஷ்டப்படணும்னோ இல்லை காய்ச்சல்ல சைக்கிள் ஓட்டி இப்படி கஷ்டப்படணும்னோ நான் நினைக்கல. என்னை விட்டு நீ விலகி போகணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதுக்காக தான் உன்கிட்ட சவால் விட்டேன், தாலி கொடியும் கேட்டேன். இப்ப கூட ஒண்ணும் இல்ல, என்னை விட்டு விலகி போறேன்னு ஒத்துக்கோ. எனக்கு உன் தாலி கொடியும் வேணாம், ஒண்ணும் வேணாம். முதல்ல இந்த போட்டியில இருந்து விலகிக்கோ. வீட்டுல போய் ரெஸ்ட் எடு. டேய், நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? எனக்கு ஒன்னும் பிடிக்கல. ஆனா எனக்கு ஒண்ணு பிடிச்சிருக்கு. ஏற்கனவே என்ன வற்புறுத்தி கல்யாணம் பண்ண விஷயத்துல நான் உன் மேல கொலை வெறியில இருக்கேன். என்ன மேலும் மேலும் வெறியாக்காத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன்.